ஐயா, குன்றக்குடி குமரா, சண்முகநாதா, உன் சன்னதிதான் என் மனசுக்கு நிம்மதி. ஐயா, இந்த கிழிஞ்ச துணியை மாட்டி கட்டுறதுக்கு மாத்து துணி இல்ல. என் பொஞ்சாதி கூட அடிக்கடி வறுமையதான் சுட்டி காட்டுறா. ஐயா, எனக்கு புத்தி தெரிஞ்ச நாளா நீங்க தான் எனக்கு முதலாளி. அக்னிக்கு அப்படி எடுக்கிறது தான் எனக்கு வேலை. உங்களுடைய விபூதியும் சந்திரமும் தான் எனக்கு சம்பளம். ஐயா, உங்க காலை பார்த்த கண்ணால உங்க முகத்தை பார்க்கணும்னு சின்ன ஆசை. அவ்வளவுதான். அப்புறம் பாரையா, ஐயா, உங்களை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு மனசே இல்லை. இங்கே இருந்துடலாமான்னு தோணுது ஐயா. வரட்டும் ஐயா, வர்றேன். ஐயா, என்ன பண்ணே கண்டா? ஏய்யா, பொண்ணுக்கு வரன் பார்க்கணும்னு பணம் கடன் வாங்கினிய, திருப்பி கொடுக்க யோகிதை வேணா? தற்சமயம் கையில பணம் இல்ல. வந்த உடனே வட்டியும் முதலுமா எண்ணிடுறேன் ஐயா. எண்ணி கொடுத்தவன் நாயா? அது எண்ணி பாருயா. பாக்குறேன், கொடுத்துடுறியா கண்டிப்பா. இன்னும் 10 நாள்ல பணம் வரல, நடக்க போறதே வேற. ஜாக்கிரதை, உடாதீங்க கிழவன, ஒரே அமுக்கு அமுக்குங்க. ஐயோ முருகா, உன் சன்னிதானத்துல லேவாதேவி நடக்க கூடாது, என்னால நடந்துடுச்சு, மன்னிச்சிடுப்பா முருகா. ஆண்டவனே, எல்லாத்தையும் தொலைச்சாச்சு. இந்த மஞ்ச கழிச்சியாவது விட்டு வைக்க கூடாது. இந்த வயசுல அக்கினி காவடி ஒரு கேடா? அக்கினி காவடி எடுத்து எடுத்து என்ன பலனை கட்டிங்க? குடும்பத்துல இருக்கிறவங்க வயிறெல்லாம் பசி காவடி எடுத்ததுதான் மிச்சம். பேசாம மூலையில முடக்கி கிடக்க வேண்டியதுதானே. இந்த உடம்பு அக்னியில படுக்கிற வரைக்கும் என் முதலாளிக்கு அக்னி காவடி எடுத்தே தீர்வேன். அப்படி படுக்கிறது நோய் நொடி இல்லாம வீட்டுல படுத்து கிடக்கிறது. இப்ப அந்த போய் வயசான காலத்துல எங்க கழுத்தை ஏன் இருக்கிறீங்க? விரதம் இருந்து என் வெற்றிவேல் முருகனுக்கு காவடி எடுக்கிறண்டி. பக்தன் சேவல கூறு போட்டு பானையில அதை போட்டு மஞ்சள் துணி கட்டி அக்னியில இறங்கின உடனே சேவல் உயிரோட வந்துடுதே. அதுதான் இந்த குன்றக்குடி குமரனுடைய மகத்துவம். இந்த வயசுலயும் என்ன அக்னியில இறங்க வைக்கிறாரே, அதுதாண்டி அவர் எனக்கு கொடுத்த அருள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா, குன்றக்குடி முருகனுக்கு அரோரா. ஐயா முருகா! ஐயா, நான் உங்களை திட்டல ஐயா, உங்களை நான் திட்டல. உங்களை திட்டல தவிர உங்களை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் என்னால இருக்க முடியாது ஐயா. மறுமையில வாய் தவறி வார்த்தைக்கு வந்துருது. என் பயமே கோபமாக மாறி இருந்தீங்க. நல்லபடியா போயிட்டு வாங்க ஐயா, நல்லபடியா போயிட்டு வாங்க.
சுட்டுதா? இல்லையே. நெருப்புல குதிச்சு குதிச்சு வந்தியே, கால் சுடல? நெருப்புன்னு நினைச்சு நான் குதிச்சிருந்தாதானே எனக்கு கால் சுடும். என் உடம்புல சூடு இருக்கிற வரைக்கும் என் நினைப்பெல்லாம் இந்த குன்றக்குடி குமரனத்தான் நினைக்கும். விருப்பு வெறுப்பு நெருப்பு எல்லாமே சண்முகநாதன் காலடியில் இருக்கிற அர்ச்சனை புஷ்பங்கள். நான் நெருப்புல இறங்குறதா நினைக்கிறதே இல்லை. சரவண பொய்களை இறங்குறதா தான் நான் நினைப்பேன். அந்த சண்முகநாதனை சேர்த்து அப்படியே கட்டி அவனோட இருக்கிறதா எனக்கு ஒரு நினைப்பு. குழந்தை, நீ யாரு? என்ன தெரியல. வந்திருக்கேனாவா? எங்க? நல்லா பாரு. தினமும் நீ கும்பிடுற சண்முகநாதன் பாத்திருக்கியா? அவர் காலை பார்த்திருக்கேன், அவர் கை வேலை பார்த்திருக்கேன். ஆனா முகத்தை பார்க்கணும்னுதான் இந்த உடம்புல உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. இதோ வந்திருக்கேனே. எங்க? கால காமி. ஆமா ஆமா, என் ஐயாவோட காலுதான், என் வேற ஐயாவோட வேலுதான். ஐயா ஐயா, முதலாளி வந்துட்டீங்களா ஐயா? வந்துட்டீங்களா ஐயா? 5 வயசுல இருந்து இந்த வயசு வரைக்கும் ஓயாம கூப்பிட்டு இருந்தானே இந்த கிழவன்னு வந்துட்டீங்களா? வந்துட்டீங்களா ஐயா? முருகா முருகா. ஐயா ராஜா, என் ராஜாதி ராஜா. பா யோ, என் கால நீங்க தொட்டுட்டீங்களே. நீ என் காலை பார்த்த, நான் உன் முகத்தை பார்த்தேன். தாத்தா என்ன ஐயா? ஐயா ஐயா, உலகமே உங்களை அப்பனே முருகான்னு கூப்பிடுது, நீங்க என்ன தாத்தான்னு கூப்பிடலாமா? நியாயமா ஐயா? வேலையா? ஐயா ஐயா, ஒரு இங்க வாங்கல, ஒரு சின்ன விஷயம். நீங்க என் கண்ணுக்கு மட்டும் தெரியுறீங்களா, இல்ல எல்லார் கண்ணுக்கும் தெரியுறீங்களா? உனக்கு மட்டும்தான். ஆனா உங்க விஷயத்துல எனக்கு சுயநலமே கிடையாது. யாராரு முருகா முருகான்னு கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் காட்சி கொடுங்க ஐயா, காட்சி கொடுங்க. ஆமா, உனக்கு என்ன வேணும்? ஐயா, உங்களையே பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன வேணும் கேட்க தெரியலையே ஐயா. அதனால தான் நான் கேட்கிறேன். ஐயா, என் வீட்டுல வறுமையா என் சம்சாரம் சொல்றா, உங்களுக்கு நான் அக்னிக்காவடி எடுக்கிறதுனாலதான் வீட்டுல இருக்கிற வயிறெல்லாம் பசிக்காவடி எடுக்குதா. நீங்க ஆண்டியா என்ன சொன்னாலும் நான் ஒத்துப்பேன். உங்களை சொன்னா எப்படி ஐயா ஒத்துக்க முடியும்? உங்களையே நினைச்சி நினைச்சி உருகிறனா எப்படி ஐயா ஒத்துக்க முடியும்? எப்படி ஒத்துக்க முடியும்? எப்படி ஐயா ஒத்துக்க முடியும்? எப்படி நீங்களே சொல்லுங்க. முருகா, சண்முகா, வேலையா, எங்கயா போயிட்ட? ஐயா எங்க போயிட்ட? ஐயா எங்க போயிட்ட? நான் உங்ககிட்ட என்னென்னமோ பேசலான்னு இருந்தனே. உங்க அப்பா எங்க, உங்க அம்மா எங்க, எப்படி இருக்காங்கன்னு கேட்கலான்னு இருந்தனே. பாவிக்கு குடும்ப கவனம் வந்துடுச்சு ஐயா, வந்துடுச்சு. எங்க ஐயா என்ன விட்டுட்டு போயிட்ட? எங்கப்பா போயிட்ட? முருகா முருகா முருகா, கண்டா வேலா, எங்கப்பா போயிட்ட? முருகா எங்கப்பா போயிட்ட? முருகா முருகா முருகா, ஆறுமுக கடவுளே, ஐயா என்னை விட்டுட்டு எங்க ஐயா போயிட்ட? எங்க போயிட்ட? ஐயா ஐயா, இங்க இருக்கிறீங்களா?
பாலமுருகனா காட்சி அளிச்சிட்டு வேல்முருகனா நிக்கிறீங்களா? ஓ. கிள்ளி கொடுத்துட்டு போவீங்கன்னு நினைச்சேன், அள்ளி கொடுத்துட்டு போயிருக்கிறீங்களே. சங்கடங்களை தீக்கிறதுக்கு சந்தனாபிஷேகம், பாவங்களை போக்குறதுக்கு பாலாபிஷேகம், சக்தி உள்ளவங்களுக்கு சகல அபிஷேகம். ஐயா, நான் உங்களுக்கு அன்னாபிஷேகம் பண்றேன் ஐயா, அன்னாபிஷேகம் பண்றேன். நீங்க படைச்ச உயிர்களுக்கெல்லாம் நிரந்தரமா இந்த அன்னத்தை அள்ளி அள்ளி கொடுங்க ஐயா, அள்ளி அள்ளி கொடுங்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.